வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவாரூர் மாவட்ட எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் மீட்டிங்கில் இருக்கோம். இந்த மீட்டிங் வந்து ஷென்பகா பைப்ஸ் பிவிசி பைப்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இவங்க வந்து கடலூரை சேர்ந்தவங்க, கடலூர்லேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் நகரத்தார் மண்டபத்தில் வந்து இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து அடுக்கி வச்சுருக்காங்க, நம்ம கேட்போம். ஆனால் இந்த இது என்ன ஓஸ்ண்ணா? இது பிரைடட் ஓஸு. ஓகேண்ணா. இதோட யூசேஜ் வந்து எதுக்குண்ணா யூஸ் பண்ணலாம்? இதை எதுக்குண்ணா யூஸ் பண்ணலாம்? வீட்டில் போர் போட்டு 1 HP 2 HP மோட்டர் போடுவோம். பில்டிங் 2 மாடி பில்டிங், ஃபர்ஸ்ட் பில்டிங் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு இந்த ஓஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இருக்குது. இப்போ கானாப்ளக்ஸ் ஓஸ் மாதிரி இந்த கொஞ்சம் பச்சை ஓஸ் யூஸ் பண்ணுறாங்களாண்ணா அழுத்தமா? அது வந்து உங்களுக்கு செக்ஷன் ஓஸ் வந்து உங்களுக்கு உடையும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல் மேலே இருந்ததுன்னா வெடிச்சிடும் செக்ஷன் ஓஸ். அந்த பிரைடர் ஓஸ் வரைக்கும் உங்களுக்கு 4-5 கல், ஏன்னா பில்டிங் ஒர்க் கல்லாம் நிறைய விழும், லைட்டாக மடங்க. அந்த மோட்டர் நீங்கள் ஆன் பண்ண ப்ரெஷர்லேயே உங்களுக்கு பெண்டுலாம் எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஓஸ் நல்லாயிருக்கும், நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஓஸ். ஓகே. சப்போஸ் ரோடு கிராசிங்கில் இருக்கும்போது ஒரு லாரி 20 டன் 30 டன் லாரி பண்ணாலும் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். உங்களுக்கு ஓஸ் வந்து வெடிக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து கார்டன் ஓஸ். இது கார்டனுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இருக்காது. இருக்கிறதுல ஏ கிரேட் ஆயில் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸான மெட்டீரியல், அதாவது ஏ கிரேடு ரிக்ஸின் வாங்கி ஆயில் இல்லாமல் வாட்டர் ஃப்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு அஃபெக்டும் வராத அளவுக்கு இந்த ஓஸ் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். இது கார்டன் ஓஸ் வந்து அது மாதிரி கார்டன் ஓஸ் 1 இன்ச்சு 1.25 1.5 வரைக்கும் இருக்குது. சூளை யூஸுக்கு இருந்து வீட்டு யூஸுக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ ரோடு கிராசிங், அதாவது வந்து வீட்டில் இருந்து தண்ணி எடுப்பாங்க, தெரு தண்ணி வந்து எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி ட்ரக்கு இதெல்லாம் போகும்போது வண்டி மேலே ஏறி போனாலும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியும் லைஃப் வரும், உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். வெயிலில் போட்டாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லா லைஃப் வரும். சால்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் சால்ட் ஃபார்ம் ஆகிறது கம்மியாகுதுங்கிறீங்க? ஆமாம், சால்ட் ஃபார்ம் ஆகுறது வந்து உங்களுக்கு இதில் கம்மியாக இருக்கும். நல்லாயிருக்கும், உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு வெயிட்டும் நல்ல வெயிட், அதிகமான வெயிட்டில் தான் நம்ம ஓட்டி இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். லாங் லைஃப் வருது. வருஷ கணக்கில் அப்படியே இருக்குங்கிறீங்க? நல்ல லைஃப் வரும். இதுண்ணா இது என்ன ஓஸ்? இது அரை, இது 1 இன்ச்சு. சைஸ் தான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. சேம் குவாலிட்டி தான். அதாவது எவ்வளோ முறுக்கி இருந்தாலும் எவ்வளோ ப்ரெஷரில் வரும்போது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகிறப்போ கரெக்டாக ஆகும்போது உங்களுக்கு வந்து எத்தனை டன் வைக்கிறதுனால நசுங்க தவிர உடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான நம்ம வந்து குவாலிட்டி பிளான் பண்ணி ஓட்டுறாங்க. ஓகேண்ணா. இந்த ஓஸுண்ணா? இது வந்து நமக்கு ரப்பர் ஓஸு, இது வந்து நூல் ஓஸு. இது வந்து நூல் ஓஸுங்கும் போது உங்களுக்கு வந்து பிரைடர் ஓஸும்பாங்க. பிரைடர் நூல் ஓஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி 4 மாடி 40 அடி 50 அடி உயரத்தில் 60 அடி உயரத்துக்கு மேலே தண்ணி ப்ரெஷர் 60 அடி உயரம்னாலும் இது ப்ரெஷர் குறையாதுங்கிறீங்க? குறையாது. ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு வீணாக போகும். சரிண்ணா சரி. அது தண்ணி ப்ரெஷரில் வந்து உங்கள் மடங்காது கொள்ளாது, ஆட்டோமேட்டிக் உள்ள மேலே தண்ணி வேறு அந்த கானாப்ளாஸோட உங்களுக்கு இது ஹீட்டாக உடையும், அது உடையாது. அதுமாதிரி ப்ரெஷரில் வந்து நாங்கள் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி ப்ரெஷரில் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகிடும். ஆமாம், கரெக்டாக ஃபுல்லாக ஃப்ரீயாகவே ஆகிடுது. ஆமாம், ஃப்ரீயாகவே ஆகிடும். நீங்கள் வந்து அதை ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இப்போ வண்டி ஏறுது இறங்குதுனாலும் திரும்ப உடனே சரியாயிடும். இல்லை வந்து நசுங்கமே தவிர பைப்பு கிடையாது, ப்ரெஷரில் தண்ணி ப்ரெஷர்லேயே உடையாது, கிளியாதுங்கிறீங்க? இப்போ வண்டி போகிறப்ப சில ஓசெல்லாம் இதாகும், இது கொஞ்சம் தரமாக இருக்குங்கிறீங்க? தரமாக இருக்கும். ஓகே. அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பைப்ஸ் எல்லாமே, பைப் செட்டிங் எல்லாமே இருக்குது. 15லேருந்து 8 இன்ச்சு பைப் இருக்குது. பைப்பு நீங்கள் எந்த கோணத்தில் வேணாலும் வளைச்சு பார்க்கலாம். இதுனா ரிங்கு மாதிரி இருக்கு. வளைக்கலாம், 8 வடிவத்தில் வளைக்கலாம். பைப்பில் தான் வச்சுருக்கீங்க இது? ஒரே பைப்பு தான் அது, ஜாயின் பண்ணி. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வளையிற தன்மை இருக்குது. வளைச்சி போடுறா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஓகே. ஓகே. எஸ்ஆர்ஜிக்கு வெயிட் பைப்பு பார்த்தீங்கன்னா
2M வெயிட் நம்ம எஸ்டாத்திக் வெயிட் வந்து ஓட்டிட்டு இருக்கோம். ஆமாம், நல்லா அழுத்தமாக தான் இருக்குது. ஷென்பகா பைப்ஸ். ஓகே, இது நல்லா அழுத்தமாக தான் இருக்குது. ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ ரெண்டுமே இருக்குது. இது வந்து 4 kg பைப்பு, 4 இன்ச்சு 4 kg பைப்பு. 4 இன்ச்சிலேருந்து இப்போ இது போருக்கு இறக்குறது வரைக்குமே நம்மள்ட்ட இருக்குது. அப்படி தானே? ஆ, 5 இன்ச்சிலேருந்து சரிண்ணா. இப்போ இந்த பைப்பு சொல்லிட்டீங்க, இது சிபிஎஸ்சியிலேருந்து எல்லாமே இருக்குது. நம்மள்ட்ட மேனுஃபேக்சரிங் நம்ம எங்கண்ணா பண்ணுறோம்? மேனுஃபேக்சரிங் நம்ம தானே? ஓன் மேனுஃபேக்சரிங் தான். உளுந்தூர்பேட்டையிலையும் இருக்குது. டேரெக்டாக வந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். கடைக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ணா? இது பிஎம்எம் நல்லா இருக்குது. இப்போ காங்கிரீட்டு போடும்போது வண்டியெல்லாம் ஏறுதில்லண்ணா? எவ்வளோ வெயிட் ஏறினாலும் உங்களுக்கு பைப் வந்து உடையாது. எஸ்டாத்திக் வெயிட் நம்ம டூஎம்ங்கிறது எஸ்டாத்திக் வெயிட் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறத நம்ம 2M ரேட்டுக்கே கொடுக்குறோம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டாத்திக் வெயிட் வரும். நீங்கள் எந்த கோணத்தில் வேணால் பைப்பு வளைக்கலாம். ஓ ஆமாம், கரெக்டாக இருக்குது. இதே இந்த வீடு மாதிரி வளர்ச்சி யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த சின்ன ஒரு 10 1/2 அடி பைப்போட நீங்கள் வளைக்கலாம். இதே வந்து பெரிய வாட்டரில் வேணும், நீங்கள் 1/2 அடி பைப்பு ஏறி ஒரு ஆள் இருந்தால் கூட நஷ்டம் ஒன்றும் ஆகாது. இதில் ஏறி நின்று காட்டுங்கண்ணா. பார்த்து ஏறி ஒரு குதிச்சு காட்டுங்க. பா, கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு நசுங்கல் கூட இல்லை. கரெக்டாக தான் இருக்குது. ம், டேங்க்கு சொல்லுங்கள். ஷென்பகா டேங்க். இது வந்து 3 லேயர் டேங்கு. 10 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுத்துட்றீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரோட்டோ மோல்டு டேங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி. மற்ற கம்பெனியோட நம்ம டேங்க் வந்து வெயிட் கூட 500 லிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ மேலே. 500 சொல்லுங்கள். 500 லிட்டர்லாம் வந்து 15 கிலோக்கு மேலே இருக்கும். 3 லேயரு பியூர் வெர்ஜின் மெட்டீரியல் தான், ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். உங்களுக்கு டேங்க் வந்து நீங்கள் உள்ளே பாருங்கள், ஸ்மெல்லு வராது. டேங்க் நல்லா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹீட் ஆகாது, சால்ட்டு ஃபார்ம் ஆகாது. நீங்கள் 4 பேர் வந்து இந்த பில்லரில் ஏறி நின்னாலும் டேங்க் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 4 பேர் ஏறி நின்னாலுமே கரெக்டாக நிற்குங்கிறீங்க. மேலே நீங்கள் 2 பேர் ஏறி நின்னாலும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அழுத்தமாக இருக்குது. அழுத்தமாக இருக்கும். இது லிட்டரு எவ்வளோண்ணா வருது? இது வந்து 500 லிட்டர். லிட்டரு கணக்கு தானே வரும் ரேட்டு? ஆமாம், லிட்டரு எவ்வளோன்னு வருது? ரேட்டு வந்து சொல்ல மாட்டாங்க, கடையில் சொல்லிடுவாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு. ஓகே ஓகே டைரக்ட் டீலிங் நம்ம. ஓகேண்ணா ஓகே ஓகே ஓகே. சரி சரி. 3 லேயரு ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கீங்க. 3 லேயர் வெர்ஜன் தான். மற்ற கம்பெனியோட வெயிட் இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 500, 750, 1000, 2000, 5000 லிட்டர் வரைக்கும் ஒரே பீஸ் நம்ம வந்து ரோட்டோ மோல்டில் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. 10 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் மந்த் வந்து இதுலேயே உங்களுக்கு பஞ்ச் ஆகிடும். சப்போஸ் வாரண்டி கார்டே உங்களுக்கு மிஸ் ஆகுதுனாலும் இதை வச்சு நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வாங்கின பில்லு இருந்தால் இதை வச்சு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வராது, கண்டிப்பாக இதில் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி தான் டேங்க் வந்து இது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகேண்ணா. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து த்ரெட் டைப் மூடி தான் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த லாக் போட்டு லாக் மிஸ் ஆகிட்டுன்னு கவலைப்பட தேவையில்ல. இந்த மூடியில் வந்து நம்ம ஏறி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் வந்து 70 கிலோ இருக்கேன், மூடி வந்து உடையாது. இதே ஸ்ட்ரென்த் தான் டேங்க்லேயே உங்களுக்கு இருக்கும். ஓகே 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 ஜி, புரியுது. அதே மாதிரி இது வந்து 1000 லிட்டர் டேங்க். இது வந்து 1000 லிட்டர் டேங்க்கு 25 கிலோவுக்கு மேலே தான் வரும். 1000 லிட்டர் டேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்குறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 3 லேயர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் 4 லேயர் 5 லேயர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க லேயராக தான் ஓட்டுவாங்க. நாங்கள் வந்து 3 லேயர் பியூர் வெர்ஜினை வந்து இப்படி இருந்து வெர்ஜினாக ஓட்டிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து இப்போ பிரித்து ஓட்டுவாங்க 3 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி 4 லேயராக சொல்லி வந்து டேங்க் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் 3 லேயரு இப்போ 25 கிலோ நம்ம 3 டைவர்ட் பண்ணி தான் நாங்கள் இது வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃபுல் லேயர் வந்து ப்ளூ, உங்களுக்கு தண்ணி க்ளீனாக இருக்கிறதுக்காக.
சென்டர் வந்து பிளாக்கு, வெளியில் வந்து உங்களுக்கு ஒயிட்டு. தண்ணி ஹீட் ஆகாது, சால்ட்டு ஃபார்ம் ஆகாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் யூவிஆர் ரெசிடென்டி தான் எல்லாமே. ஓகே ஜி. டேங்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சன்லைட்டு உள்ளே ஃபார்ம் ஆகும். சன்லைட் உள்ளே ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசையே பிடிக்கும். அந்தளவுக்கு இது ஆகாது. லைஃப் நல்ல லைஃப் வரும். நம்பிக்கையாக குறைந்த விலையில் தரமான டேங்க் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும். திருவாரூர் புதுசாக வந்து இப்போ ஆமாம் அறிமுகம் ஆகிறோம். நன்றி. வாய்ப்பு மாதிரி கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கின்ற ஐயா கே சங்கர் உரிமையாளர் அவர்களையும், மார்க்கெட்டிங் மேனேஜர் பி ரமேஷ் அவர்களையும், மார்க்கெட்டிங் ரெப் சிவகுரு அவர்களையும் நமது அமைப்பின் சார்பாக அதற்கு வருக என நான் வரவேற்கிறேன். ஏதோ கூடி கலைவது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நாம் புதிய புதிய விஷயங்களையும் முன்னெடுக்கிறதுல நமது சங்கம் வந்து பல்வேறு முனைப்புகளை காட்டி வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்ம கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர்விழாவுக்கு ஒரு பெரிய அளவில் காலையில் ஒரு 9 மணிலேருந்து தொடங்கி மதியம் 1 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வருகிற அந்த பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்குவது, வானகம் கொடுப்பது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு சேவையை நம்ம சங்கம் முன்னெடுத்துச்சு. அதுமாதிரி இந்த வருஷமும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு சிறப்பு கவனமாக ஒரு சப்ஜெக்டாக இந்த கூட்டத்தில் ஒரு பொருளாக நீங்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி திருவாரூரில் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருக்குது, பெரிய பெரிய அரசு சார்ந்த தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒருங்கிணைக்கப்படாத சங்கமாக இருக்கின்ற நமது சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பேரணியை கடந்த வருடம் திருவாரூரில் நம்ம தொடங்கியிருந்தோம். உண்மையிலே எந்த பெரிய அமைப்பும் செய்யாத ஒரு வேலையை ஒரு முன்முயற்சி ஒரு துணிச்சலோடு எடுக்கிறது மூலியம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் வரலாற்றில் மே தினத்திற்கான பேரணியை முதலாக நடத்தியது நமது அமைப்பு தான் என்பதை அலுவலகத்தோடு அந்த விழாவை கொண்டாடி முடிச்சிருவாங்க. நாம அப்படி முடிக்காம திருவாரூர் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு பெரிய பேரணியை நம்ம முன்முயற்சி எடுத்து நம்ம கொண்டு வந்தோம். அதில் நிறைய அரசு ஊழியர் சங்கங்கள், மத்திய அரசு சங்கங்கள்லாம் கூட நம்மளோட சங்கத்தோட இணைஞ்சு நடந்தது. அதனால இந்த வருடமும் வருகிற, ஏன்னா அடுத்த மாதம் நம்ம இடையில கூட்டம் நடத்த முடியாது, அதனால வருகின்ற வேதன தன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரணியை எப்படி நடத்துவது, போன வருஷம் நடத்துவதோட எப்படி ஒரு வலுவான ஒரு சக்தியான ஒரு மிகப்பெரிய கூட்டமாக நடத்துவது, நம்மகிட்ட இன்னும் சங்கத்துக்குள்ளார அமைப்பாக தொழிலாளர்களை எப்படி அமைப்புக்குள்ளார கொண்டு வந்து அவர்களையும் அமைப்பாக்கி அவர்களுக்கான சேவையை முன்னெடுப்பது, இப்படியான பல்வேறு விஷயங்களை கடந்து பேசுவது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டா இன்னைக்கு நமக்கு தோழர்கள் முன்னெடுத்துருக்காங்க. ஆனால் அது குறித்தெல்லாம் இன்னைக்கு நம்ம இங்கே பேசணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சங்கத்தில் இதுலேருந்து சென்பா பெப்சன் வந்து அவங்களோட ப்ராடக்ட் சம்பந்தமாக சொன்னாங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு, என்ன கேள்விகள் இருக்கு, இன்னும் என்ன மாதிரி நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்ப அறிவுரைகள் கூற முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் களத்தில் நிற்கிற ஆட்கள் அவங்க ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி அவங்க கொண்டு வந்திருந்தா கூட அது நடைமுறை சிக்கல் என்ன இருக்குங்கிறத யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும். என்ன வெவ்வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன், அதுலேருந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை இருந்தால் கூட அவங்க சொல்லலாம், எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாங்கிறத விட. ஆனால் அவங்களுக்கு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனை அவங்களோட பயந்து ஏதோ அவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்கணும் அப்படின்லாம் உட்கார்ந்துருக்க வேண்டியது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துகள் சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம், ஏன்னா அவங்க அதை சரிப்படுத்திருப்பாங்க. அதனால நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுது, அதே அவங்க ப்ராடக்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை என்ன நமக்கு செய்ய முடியும். ஏன்னா நம்மகிட்ட வந்துருக்காங்க, நம்மகிட்ட ஒரு இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு பொருளாதார ரீதியாக இல்லை அந்த ப்ராடக்ட்டை வெளில கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறேன். திரும்ப நாங்கள் சொல்றது என்னன்னா, ஏதோ கூடுகிற இந்த கூட்டம் மட்டும் எலக்ட்ரிஷன் அல்ல. இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இன்னும் வெளியில ஒரு சங்கம் இருக்கிறது தெரியாம கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி சங்கத்தில் தெரியாம இருக்கிறவர்கள உள்ளார அமைப்பாக கொண்டு வாங்க, அவங்களுக்கு நலவாரிய கார்டு வாங்கி கொடுத்துருக்கு முன்முயற்சி எடுங்க, நீங்க உறுப்பினர் அட்டை பெற்றுக் கொள்ளுங்கள், இப்படி பல்வேறு பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுங்க. ஏன்னா விபத்துன்னு வருகிற போது தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். ஒரு அமைப்பு எவ்வளவு அவசியம், நலவாரிய பதிவு எவ்வளவு அவசியங்கிறத நம்ம அந்த காலகட்டத்தில் தான் நம்மளால உணர்ந்து முடியும். அதனால அதை வந்து முன்கூட்டியே, ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 தொழிலாளர்களுக்கு நமது அமைப்பு சார்பாக போய் பொருளாதார உதவி செஞ்சு அவர்களுக்கு மருத்துவத்துக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் அவங்க அமைப்பு ஆகாட்டி கூட அவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதுனால சங்கம் செஞ்சு. ஏன்னா அப்படி கூட தேவை வேலை செய்கிற நபர்கள் கூட திடீர்னு விபத்து ஏற்பட்டால் கூட அது சமாளிக்கக்கூடிய பொருளாதார சக்தி உங்கள்கிட்ட கிடையாது. அதனால நீங்க நலவாரியத்தில் இருந்தீங்கன்னா அதை நம்ம சந்திக்க முடியும், அவர்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட முடியும். அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தொடர்ச்சியாக முன்னெடுங்கள். அமைப்புக்குள்ளார இருக்கிற உதவி தொழிலாளர்கள் உள்ளார கொண்டு வாங்க. இன்னும் ஒரு வலுவான சக்தியாக இந்த அமைப்பை நீங்க மாற்றி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட கேள்வியாகும்.
அடுத்து வருகிற தேர்தல் விழாவுக்கு உங்களுடைய சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த உதவிகளையும் அந்த நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டிய உங்களுடைய ஒத்துழைப்பையும் இந்த இடத்துல உறுதி செய்து சங்கத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வருகிற மே 1ஆம் தேதி நடக்கின்ற அந்த பேரணியில் நாம் சார்ந்திருக்கிற பகுதிகளிலிருந்து எத்தனை நபர்களை உள்ளார கொண்டு வரோம், அந்த பேரணியில் இந்த நம்ம குளிக்கிறதுலேருந்து எத்தனை எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வரப்போறாங்க, இப்படி ஒவ்வொரு பகுதியிலேருந்து எவ்வளோ வரப்போறாங்கிறத குறைந்தபட்சம் தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் உத்தரவாதப்படுத்திக்கிட்டு அது ஒரு பெரிய விரிவான ஒரு நிகழ்வாக மாற்றி காட்டுங்க. அப்படி ஒரு சக்தியாக நம்ம திரளும் பொழுது ஒரு பெரிய கூட்டமாக மாறும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அரசின் பக்கமாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்வது கூட இந்த கூட்டம் தான் முடிவு செய்யும். அப்படி இந்த கூட்டத்தை உருவாக்க வேண்டியது உங்களோட கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூற விடுகிறேன். சம்பந்தமாக விளக்கம் வந்திருக்கிறாங்க, அவர்களை நம்ம அமைப்பின் சார்பாக இந்த நேரத்தில் நம்ம கௌரவிக்க இருக்கிறோம். அதனால உரிமையாளராக இருக்கிற ஐயா கே சங்கர் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போது சார்பில் எடுத்து மரியாதை செய்வார். மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிற டி ரமேஷ் அவர்களை நம்ம செயலாளர் முத்துவேல் அவர்கள் திருவாரூர் பகுதியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிற சிவகுரு அவர்களை நம்ம பொருளாளர் அவர்கள் மரியாதை. எங்கள் கூட்டத்திற்கு வந்திருந்து சிறப்பு செய்த செல்வா நிறுவனத்தாருக்கு விட்டு என்னுடைய நன்றி கூறி ஒப்படைக்கிறோம். ஆனால் ப்ராடக்ட் ரொம்ப நீங்கள் எதாவது எடுத்துக்கிறதுனால ஜனத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். தலைவர் பழனிக்குமார் அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார். செயலாளர் முத்துவேல் அவர்களுக்கு செல்வா சார்பாக மரியாதை செய்திருக்கிறார். பொருளாளர் ஆதார் சுரேஷ் அவர்களுக்கு செல்வா சார்பாக துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு செல்வா சார்பாக கம்பெனி சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் நிறுவனத்தை பற்றி எங்களுடைய உரிமையாளர் அவர்கள் உங்களோடு கலந்துரையாடுவார் என்று தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட எங்களை இணைச்சிக்க அப்படின்ட்டு முகம் தெரியாத தலைவரிடம் பேசுகிறது முகம் சுழிக்காமல் இணைத்துக் கொள்கிறோம் என்ற அந்த உறுதியை கொடுத்ததற்கு முதற்கண் நன்றி. தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி மற்ற உறுப்பினர்கள் உங்களுள் எங்களை ஒன்றிணைத்துக் கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். இந்த நிறுவனத்தை பற்றி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக். அது உங்களுடைய அனுதாபத்தை வேண்டி அல்ல, நாங்கள் கடந்து வந்த பாதையில் நாங்கள் நினைவு கூறுவதற்கு கூட இருக்கலாம். 1993 ஏப்ரல் 14 அன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் விவசாய குடும்பத்தை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, விவசாய கூலி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். விவசாய நிலம் கூட கிடையாது, அதில் வேலை செய்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் தான். படித்து ஒரு 4 நபர்கள் ஒன்று சேர்த்து 1993 ஏப்ரல் 14 தமிழ் வருடத்தில் வெறும் 6500 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்த நிறுவனம் தான். அதில் 2500 ரூபா மிஷின்,
இதில் எத்தனை பேர் ஹேண்ட் மோல்டிங்ன்றது தெரியும்னு தெரியல, நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஃபிட்டிங்ஸ் வருதுல்ல ஜங்ஷன் பாக்ஸ், அது வந்து ஃபஸ்ட்டு கையால் தான் ஓட்டி 93லலாம். 2000க்கு அப்புறமேட்டு தான் அந்த மிஷின் வந்தது. 2500 ரூபா மிஷினு, 1500 ரூபா அந்த வீட்டு அட்வான்ஸ், 2500 ரூபா முதலீடு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம். இந்த பேப்பரை கலெக்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வேஸ்ட் பேப்பர்லாம் வாங்கி குடோன்னு வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு இந்த எல்டி பேப்பர் அழுக்காதான், அந்த எல்டி பேப்பரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து அதை கழுவி காய வச்சு கலர் போட்டு கையால் அடித்து அதுக்கு பிறகு தான் மார்க்கெட்டிங் எடுத்துக்கணும். வேறு தொழில் வேறு ஒரு தொழிலும் எங்களுக்கு கிடைக்கல. மீட்டிங் போது தான் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தோம். அப்படி ஓட்டி எடுத்து கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது பேர் தெரியல, செண்பகா என்ன புதுசாக இருக்குது. அப்போ வந்துட்டு அங்கே ஆர்கேபி, நீராக்குறிச்சி, விஜயா அப்படின்ற 3 பேர் தான் ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இப்போலாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே அப்போ வந்து 93 அவங்க டாப் ரேஞ்சில் இருக்காங்க. அவங்களோட எங்களோட சுத்தமாக போட்டி போட முடியல. எந்த கடைக்காரங்கன்னா இது புதுசாக இருக்குது பேர், இது வாய்ப்பு இல்லை, யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு சுத்தமாக நிராகரிச்சு கிட்டத்தட்ட தொடர்ந்து 1 மாத போராட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு கடைக்காரர் வாங்கினார். அவரும் ஒரு 10 நாள் வீட்டில் டெய்லி போய் கேட்போம் அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குது, நம்ம கொடுத்த பீஸ் நம்ம பீஸ் விற்பனை ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி டெய்லி அந்த கடைக்காரை போய் தொந்தரவு விற்றீங்களா 10வது நாளுக்கு அப்புறம் தான் சொன்னார். ஒருத்தர் வாங்கி போயிருக்காரு. இந்த கண்ணுக்கு தெரியாத கடவுள் அதை வாங்கிய எங்கள் கண்ணுக்கு தெரியாத முகம் தெரியாத அந்த கடவுளை எங்களுக்கு வழிகாட்டி இன்னைக்கு 150 குடும்பம் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியேற்றினவரை அந்த ஒரு உங்களை போல் இன்று வரை அவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒரு காலம் அவங்க வாங்கல, அவரும் அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாருன்னா எங்கள் வாழ்வு எப்படி போயிருக்குன்னு தெரியல. அது ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரு 150 பேருடைய வாழ்க்கை வந்து அவர் கையில் தான் இருந்தது. அவர் வாங்கினதுனால தான் இன்னைக்கு ஒரு 150 குடும்பத்தில் விளக்கறியதுன்னா அவர் பட்ட வச்சது தான். 91 ஆரம்பிச்சு அடுத்தது 99 தான் அடுத்தது ஒரு 2,20,000 ரூபாய் ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின். அப்போ தான் பைப் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஒயரிங் பைப். அதையும் அதே போராட்டம் தான். அதுலேயும் உங்களை மாதிரி சகோதரர்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுத்து சரி நம்ம ஊரில் இருக்குது, வெளியிலேருந்து வர்றது தான் தரமான பைப்பு, அதுதான் பிராண்டு, இல்லைன்னா லோக்கல் பைப்பு, இந்த லோக்கல் பைப்பை யாரும் வாங்க செஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பால் வளர்ந்து அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது 2015 கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களுடைய வளர்ச்சி அடுத்த நிலைக்கு அடுத்த படிக்கு எங்களால் செல்ல முடிந்தது. 2009 அடுத்தது 2015 2020 கார்டன் ஹவுஸ் HDB பைப்பில் 2000 போட்டோம். 2023 தான் டேங்க் ரிலீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 33 வருடங்கள் எடுத்துக்கொண்டோம் இதை எல்லாத்தையும் உருவாக்க. எங்களுடைய கவனம் முழுக்க இதில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பைப் இருக்குது, சரி மார்க்கெட்டில் நம்ம போராடலான்னு வரும்போது இங்கே வந்தால் தான் தெரியுது பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் சின்னோலெக்ஸு, ஆசீர்வாத், அவான், பெரிய பெரிய திமிங்கலங்கள். அதுக்கிடையில் நம்ம நீந்துற ஒரு சின்ன மீன் குஞ்சு மாதிரி நாங்கள் நீந்திட்டு இருந்தோம். ஆனால் எப்படி பாதுகாப்பாக நீந்திட்டு இருக்கேன்னு எனக்கு சொல்லி அப்போ தான் உங்களுடைய அருமை எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி தோழர்களுடைய அருமை அந்த சகோதரர்கள் தான் எங்கள் பாதுகாப்பு. உண்மையிலே அது எங்களுக்கு தெரியல. இவ்வளோ பெரிய சுறாக்கள் எப்படி நம்ம வாழ்ந்துருக்கணும், நம்மளை ஈஸியாக முழுங்கி எடுத்து போயிருக்கு, எப்படி நம்மளை உயிர் வாழ விட்டது அப்படின்னு பார்க்கும்போது உங்களை மாதிரி தோழர்கள் என்பதை விட சகோதரர்கள் அவர்கள் கொடுத்த ஆதரவாக அவங்களுடைய விளம்பரங்கள் நிறைய டிவி விளம்பரம், போஸ்டர், டிவி, ரேடியோ விளம்பரங்கள் ஈஸியாக அவங்க கையில பதிய வச்சிருந்தாங்க. 3000 கிலோமீட்டருக்கு அந்த நேரத்தில் கூட இன்னைக்கு நினைச்சேன்னா நான் காலையிலேருந்து கன்னியாகுமரியில் அவருடைய பொருளை இறக்க முடியும். ஆனால் எங்களால் முடியல, அந்த பலம் எங்ககிட்ட இல்லை. 130 கிலோமீட்டர் தான் கடலூர்ல இருந்துங்க. இது இங்கே வந்து நாங்கள் உங்களை தொடர்ந்துக்கே கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகிடுச்சு. அப்படின்னா தெரிஞ்சுங்க எங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது. இங்கே போராட்டமே பெரிய பெரிய திமிங்கலத்தோட நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவு இருந்தால் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்த நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு தலை சிறந்த விளம்பரமே நீங்கள் தான் எங்களுடைய விளம்பரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். டிவியில் செய்கிறதோ ரேடியோவில் செய்கிறதோ இல்லை, நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தை தான் எங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து, அதுதான் எங்களை வாழ வச்சு.
இப்போ தான் வந்திருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு வேண்டி தான் வந்திருக்கோம். நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுத்தா 150 குடும்பத்தினுடைய அடிப்படை தேவை 1% அவனுடைய வாழ்வாதாரம் உயரும், இன்னொரு 10 குடும்பங்களை வாழ வைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்ம பைப்பை பற்றி இப்போ நம்ம ப்ரொடக்ஷனில் இருக்க நம்ம பாலாஜிங்கிற ஸ்டாஃப் வந்து பேசுவாங்க. அவர் பேசி முடித்த பிறகு அந்த பைப் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பைப் சாப்பிட்றாங்க வணக்கத்துக்கு தெரியும். இப்போ பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா 32 வருஷமாக ஃபீல் பண்ணிருக்காங்க. நான் 12 வருஷமாக இருக்கேன் அந்த கம்பெனியில். அண்ணா வந்து அந்த 6500 முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பேங்க்கில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவிலே டாப் மிஷின் போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப் கிரேட்லேயே நம்பர் 1 கிரேட் இருந்துச்சு. அதாவது மற்றவங்க யூஸ் பண்ணுறத விட 2 ரூபா கிலோவுக்கு அதிகமாக இருக்கிற ரெக்ஸின் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா ரூப் பைப்பு 30 வருஷம் அனுபவம் இருக்குது எங்களுக்கு. ரூப் பைப்பில், வாட்டர் லைன் பைப்பில், கார்டன் ஹவுஸில் ஒரு 7 வருஷம் அனுபவம் இருக்குது. டேங்க்லேயும் நல்ல அனுபவம் இருக்கிறதுல ரோட்டோ மோல்டு டேங்க் போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ பிவிசி ரூப் பைப்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை விட எங்களுக்கு ஒரு வெயிட் ரொம்ப கூட. ரூப் பைப்பு உங்களுக்கு வந்து இப்போ அதிகமாக இப்போ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸ்பெண்ட் போட்டுனா அதிகமாக இப்போ ரூப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. பெண்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு கம்பியில் வந்து ஸ்பெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம பைப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதாவது சொல்யூஷன் ஃபேன் பாக்ஸ்லேயோ இல்லை ஜங்ஷன் பாக்ஸ்லேயோ நீங்கள் ஒரு டைம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பைப் இப்போ எல்லாமே மேனுவலாக யாரும் இப்போ பண்ணுறது எல்லாமே மிஷினரி ஆகி போச்சு. வண்டி தண்ணி போய் தபார்னு ஒரு ரூட்டில். அதனால் உங்களுக்கு அந்த பைப் உடைய கம்ப்ளைண்ட் எப்பயுமே இருக்காது. எங்கள் பைப்பில் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், உங்களுக்கு பைப்பு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ளம்பிங் பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலில் நம்ம வீட்டுக்கு போடுற பைப் வந்து ரொம்ப நாள் வெயிலில் இருந்தால் கொஞ்சம் தரம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது அடுத்த 5 வருஷத்தில் உங்களுக்கு வேலை இருக்கும். நம்ம பைப்லாம் உங்களுக்கு 20-30 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் முதல்ல திருவாரூரை தேடி வந்திருக்கோம். நான் வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அந்த ஏரியா நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி தான் கூப்பிட்டாங்க பேசணும், நீ வான்னு சொன்னாங்க. அதேமாதிரி வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு உங்களுக்கு ஓப்பன் வெல் மோட்ரு கிணறு. அங்கெல்லாம் வந்து 30-40 கேஜ் தான் கிணறு தான். 7 ஹெச்பி 10 ஹெச்பி மோட்ரு வந்து தண்ணி டெலிவரி பண்ணுவாங்க. காடு பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் காடு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ட்ரிப்புக்கும் நல்லாயிருக்கும் இந்த பைப் எல்லாமே உடையாது, நல்ல குவாலிட்டி. அதாவது கம்மியான விலையில் தரமான பொருளை கொடுத்துட்ருக்கோம். அதாவது மற்ற கம்பெனி வந்து அவனுடைய விளம்பரத்தில் வந்து அவன் வந்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டாப் மிஷினு டாப் மெட்டீரியலை வச்சு ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் 9 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்ஃபில் பண்ணி நாங்கள் தரமான பொருளை கொடுத்துட்ருக்கோம் குறைந்த விலையில். இது என்ன காரணம், ஒரு விவசாயி போய் கேட்கும்போது அவன் இந்த பைப் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். 40-50 வருஷத்துக்கு அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பைப் யூபிவிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சால்ட்டை கூட ஃபார்ம் ஆகாது, பாஸ் அதிகமாக பிடிக்காது. சால்ட்டு தண்ணியில் வந்து ஒரு 1600 1700 சால்ட்டு இருந்தால் மட்டும்தான். எப்படியா இருந்தாலும் எல்லா பைப்பும் சொல்லுவாங்க சால்ட்டே ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா பைப்லேயும் சால்ட்டு ஃபார்ம் ஆகும். சால்ட்டு தண்ணியில் இருக்கிற தன்மையை பொறுத்து தான் சால்ட்டு ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி கார்டன் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடர் ஹவுஸும் இந்த கார்டன் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா பிரைடர் ஹவுஸ் 2 ஹெச்பி 3 ஹெச்பி வீட்டுக்கு போர் போட்டு அது ஹெச்டிபி ஹவுஸ் போட்டு லைன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கல் மேலேருந்து விழும், பில்டிங்லேருந்து அப்படிலாம் விழும்போது நம்ம ஹவுஸ் ஒன்றும் ஆகாது. எல்லாம் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸில் எங்கள் ஓனர் அப்போ இருந்த கஷ்டத்தை இப்போ இது வெளிக்காட்டாமல் எல்லாமே ஏ கிரேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் இறக்கிட்டு இருக்காரு எல்லாருமே. மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மிஷின் இன்றைக்கி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கு தெரியல, அவர் எவ்வளோ பேங்க்கில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஆனால் டாப் மாடல் மிஷினு எல்லாம் ஆட்டோமேட்டிக் பிரிண்டிங்கு, ஆட்டோமேட்டிக் கப்ளிங்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அதாவது பார்த்தீங்கன்னா லோடிங் அன்லோடிங் மட்டும்தான் இப்போ மேனுவலில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கிட்டாரு. இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் 10 பேரை நம்ம வந்து கம்பெனியில் உருவாக்கணும், இன்னும் 10 பேருக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும், இன்னும் 10 பேருக்கு நம்ம வந்து சாப்பாடுலேருந்து இன்னும் நிறைய பேர் படித்தவங்களை உருவாக்கணும், பாலிடெக்னிக் அந்த மாதிரி முடிச்சாலே ஜாப் எடுங்கன்ற மாதிரி அவர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் ப்ரொடக்ஷனும் சரி. இன்னும் அடுத்த ஸ்டெப்பு என்ன போகணும், அடுத்து என்னென்ன ஃபிட்டிங்ஸ் நாங்கள் இன்னும் பண்ணலை. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் 1 இயர் 1.5 இயரில் ஃபிட்டிங்ஸ் விட்டோம். அடுத்தது
உங்களுக்கு கேசிங் பைப்பு, போர்வெல் கேசிங் பைப்பு 500 அடி 600 அடி 8 இன்ச் வரைக்கும் பைப் இருக்குது. ஐஎஸ்ஐயும் இருக்குது, நான் ஐஎஸ்ஐயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு டெஸ்ட்டு, அதாவது வாட்டர் போர்டு டெஸ்ட்டு வாங்கணும். அந்த டெஸ்ட்டு எங்ககிட்ட இருக்குது. அதாவது மற்ற வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை, ஸ்டாண்டர்டு இருந்தாலே இப்போ நம்ம வந்து இப்போது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பாருங்கள் வெளி மாநிலத்தில், அதாவது கம்பெனியை சொல்ல வரல, இப்போ ஃபிலோலெக்ஸு, அவானு, ஆசீர்வாது அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்கில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவு. ஆனால் எங்ககிட்ட எல்லா டெஸ்ட்டும் இருக்குது. ட்ரைனேஜ் வாட்டர் திருச்சிலையும் டெஸ்ட் இருக்குது, திண்டிவனம், அதை 8 டிஸ்ட்ரிக்ட் ஒரு சென்டர் டெஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு, அதுவும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேடி வந்திருக்கோம், உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. சிறப்பான முறையில் பைப் இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி. டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்ஸ் ஒரு 2 மாடலில் டேங்க் இருக்குது. ஓட்டோ மோல்டு, ப்ளோ மோல்டு டேங்க் இருக்குது. நம்ம ஓட்ட டேங்க் பார்த்தீங்கன்னா ஓட்டோ மோல்டு டேங்க் இருக்குது. டேங்க் வந்து எல்லா டேங்கோடவும் மற்ற கம்பெனியோட டேங்கோடவும் நம்ம டேங்க் 2 கிலோ வெயிட் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலாம் 15 கிலோ வெயிட், ஓட்டோ மோல்டு ஹைஜீனிக்கான மிஷின் 15 கிலோ வெயிட் வச்சு ஓட்டுறோம். மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 லேயர் டேங்க் வந்து 4 லேயரு நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்காக 10 கிலோ வெயிட் எல்லாம் ஓட்டிருக்காங்க. 3 லேயரு எல்லோ கலர்லையும் ரெண்டு கலர்லையுமே டேங்க், சன்லைட்டு இதெல்லாம் பாதுகாக்கிறது. நம்ம ஒருத்தர் கேட்டார், அந்த டேங்க்லாம் வந்து ஒயிட் கலர் சொரண்லாம் ஒயிட் கார்டன் ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்லாம் கேட்டார். அந்த மாதிரிலாம் நம்ம டேங்க்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. பிளாக் லேயர் பார்த்தீங்கன்னா ப்ளூ லேயர், அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்காக கொடுக்கணும். உள்ள ப்ளூ லேயர் இந்த ஆன்டி ஃபங்கல், இந்த பாசிலாம் பிடிக்கிறது, அந்த பாசி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. டேங்கோட மூடியும் டபுள் லேயரில் ஓட்டுறோம். டேங்க் மூடி வழியாகவும் சூரிய ஒளி உள்ள போகாமல் பிளாக் கலர் லேயர் ஓட்டுறோம். லிட்டர் பார்த்தீங்கன்னா 19 கிலோ வெயிட் வரும். 1000 லிட்டர் பார்த்தீங்கன்னா 25 கிலோ வெயிட் வரும். நம்ம பிராண்டோட கலர் எந்த கலர் எக்ஸ்ட்ரா பீம் கொடுத்துருக்கோம். டேங்கில் வர அந்த மாதிரிலாம் டேங்கில் நம்ம எக்ஸ்ட்ரா பீமும் கொடுத்துருக்கோம். உள்ளே இறங்கி ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாள் உள்ளே இறங்கி ஈஸியாக மேலே வரலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி தான் டேங்க் ஒரு டேங்க்குமே ப்ரொடக்ஷனில் டெஸ்ட் பண்ணி தான் வெளியே வரும் டேங்க். டேங்க் வந்து வேறு ஏதாவது டவுட் இல்லை. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட பைப் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எப்படி இருக்குது அப்படின்றத காட்டினாங்க. 4-5 பிவிசி பைப். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து அவங்களோட பிராண்டோட கலராகவே வச்சுருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வந்து ஷென்பகா பிவிசி பைப்ஸ், அவங்களோட பிராண்டோட கலரே வந்து அந்த ப்ளூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. அந்தளவுக்கு கடலூர் சைடு, கடலூரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆனால் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் ரெண்டுமே பண்ணுறாங்க. பைப்ஸ் வந்து ஏரியெல்லாம் மிதித்து காட்டியிருப்பாங்க, நீங்களே பாருங்கள். நல்லா அழுத்தமாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்குது. பெஸ்ட்டு நம்ம போடுறதுக்கான ஒரு எலக்ட்ரிஷனாக வந்து இன்றைக்கி பார்த்ததில் அது பெஸ்ட்டாகவே இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் கடையில் எல்லாத்துலேயுமே கேளுங்க, என்கொயரி கொடுங்க. ஓகே. திருவாரூர் எலக்ட்ரிக்கல் பிளானிங் அசோசியேஷன் இந்த மாத கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நன்றி. செண்பகா பைப்ஸ்லேருந்து நமக்கு வந்து அந்த பைப்போட குவாலிட்டி, மெட்டீரியலு, அதோட தரம், அது எங்கே கிடைக்கும் எல்லா விவரத்தையும் நம்ம செண்பகா பைப்ஸ் நிறுவனம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அந்த நிறுவனத்திற்கு நம்மளான்ற ஒரு சிறு அந்த அந்த மெட்டீரியலை கொண்டு போய் நம்ம கஸ்டமர்கிட்டையோ சேர்க்கிறதோ இல்லை கடைகளுக்கு அதை வர வைக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம போய் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கேட்கணும், ஒவ்வொரு கடையிலையும் கேட்கும் போது அந்த நிறுவனத்துக்கான வளர்ச்சி கிடைக்கும். அதனால் உங்களோட அனைத்து உறுப்பினர்களோட ஒத்துழைப்பும் அவசியம் அந்த செண்பகா நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு, செண்பகா நிறுவனத்திலிருந்து கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க.
அது போதும் அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ இல்லை வந்திருக்க உறுப்பினர்களுக்கு எங்களால் முடிஞ்சது மத்தியானம் லஞ்சு ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தியானம் லஞ்சு எல்லாருக்கும் உண்டு, இருந்து அதை வாங்கிட்டு போங்க. ப்ளஸ் அப்படியே அமைதியாக உட்காந்துங்க. அந்த சிம்பா பைப்ஸ் நிறுவனத்திலேருந்து அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தோட கூட்டமானது தேர் திருவிழா பற்றியும் மே 1 தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்போட சேர்ந்து நம்ம நடத்துகிற பேரணியை பற்றியும் மறுபடியும் நம்ம பேச வேண்டியிருக்குது. அதனால கிஃப்ட்டை வாங்கிட்டு மத்தியான லஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக ஷென்பகா பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் அதோட ஓனர் வந்து நம்மளோட திருவாரூர் மாவட்ட எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சங்கத்துக்காக வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு டேபிள் ப்ளஸ் ஒரு பேக் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட், அவங்களோட லோகோ போட்ட ஒரு டிஷர்ட் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்குமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இதோட எண்டில் வந்து உங்களுக்கே தெரியும், அவங்க இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதோட காரணமே அதோட ப்ரொமோஷனு. ப்ளஸ் வந்து அவங்க வந்து நிறைய பேர் படிக்க வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்மளுக்கே சொன்னாங்க என்னென்னா, திருவாரூர் மாவட்டத்தில் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்களுக்கு அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்து விட்டாச்சு. அந்த காணொலி தான் இது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நன்றி. எல்லாருமே ரொம்ப நிறைவாக போனாங்க. மீட்டிங் வந்த எல்லாருமே கொஞ்சம் நிறைவாக போனாங்க. இந்த காணொலியை திருவாரூர் மாவட்ட எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சங்கத்தின் சார்பாக பதிவிட்டிருக்கிறேன். நன்றி.